உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, யார வேணாலும் ஏமாத்திரலாங்க, யாராலும் ஏமாத்திரலாம். ஆனா விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவங்க டேட்டாக்களை எடுத்து போட்டு சம்பவங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அல்வா கொடுக்க பார்த்தாரு. ஆனா நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சில பல தரவுகளை எடுத்து போட்டு சம்பவம் பண்ணி விட்டாங்க. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். அட இந்த இளம்பெரு வழுதி எப்ப பார்த்தாலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை குறைச்சுட்டே தான் பாருப்பா, இவனுக்கு ஒரு வேலை பொழப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சில பேர் நினைப்பாங்க. இப்ப நான் சொல்ல போற தரவுகள் வந்து நான் சொன்ன தரவுகள் கிடையாது. முதல்ல அதை பதிவு பண்ணிடுறேன். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையினுடைய சங்க தமிழன் அவர்கள் தான் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவை மேற்கோள் காட்டி தான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சில பல ரைட் அப்லாம் எழுதிக்கிருக்காங்க. சரி, முதலமைச்சர் அவர்கள் என்ன அல்வா கொடுத்தாரு அப்படின்றத பதிவு பண்ணிடுவான். இன்னைக்கு சட்டமன்றம் கூடியிருக்கு இல்லையா, இந்த சட்டமன்றத்துல நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அது சூப்பரான அறிவிப்பு. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். அதாவது ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுவதற்காக நான் வந்து ஒரு ஆணையத்தை அமைக்க போறேன்ப்பா. எப்படி ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுவதற்காக 4.25 வருஷம் கடந்து போய் அவர் ஆட்சிக்கு 2021 வந்து 2021 வந்தாரு. 4.25 வருஷம் கலந்து போய் இப்ப என்ன பண்ண போறாருன்னா ஒரு ஆணையத்தை அமைக்க போறாராமா. அந்த ஆணையம் போய் கள ஆய்வுகள் பண்ணி பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட தரவுகளை சேகரிச்சு அப்படி இப்படி மொத்தமாக ஒரு அறிக்கையை கொடுப்பாங்களாம். அதற்கு பின்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வருமா வேணாமா அப்படின்ற மாதிரி முடிவெடுப்பாங்களாமா. இந்த மாதிரிதான் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. சரி, இந்த மாதிரி செய்தியை போட்டோன்னே வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்கள், அப்புறம் இந்த இணையதளத்துல இருக்கிற அடியாட்கள், இவங்கெல்லாம் ஆகா ஓகோ மானே தேனே பொன்மானே அப்படின்ற மாதிரிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்களுடைய ரைட் அப்புகள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசனுடைய சங்கத்தமிழன் அவர்கள் ஒரு பதிவு போட்டாரு. இது வந்து வெறும் கண் துடைப்பு நாடகம் அப்படின்னு மாதிரி படாரு போட்டு உடைச்சிட்டாரு. அதென்ன கண் துடைப்பு நாடகம், என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆணையம் இருக்கு இல்லையா, முதலமைச்சர் அவர்கள் அமைக்க போகின்ற அந்த ஆணையம் பாக்ஷா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர், அவருடைய தலைமையில தான் அந்த ஆணையத்தையே அமைக்க போறாங்க. இந்த பாக்ஷா என்று சொல்லக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தோம்னா, இளவரசனுடைய படுகொலை இருக்கு இல்லையா, இளவரசனுடைய படுகொலையில பாமகவுக்கு ஆதரவாக வாதாடிய ஒரு நபர் தான் பாக்ஷா என்று சொல்லப்படுகின்ற நபர். சோ அவருடைய தலைமையில தான் ஒரு ஆணையத்தை வந்து அமைக்க போறாங்க. அதனாலதான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசனுடைய சங்கத்தமிழ் அவர்கள் இது வெறும் கண்துடைப்பு நாடகம் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணி போட்டு ஒரே போடாது உடைச்சிட்டாரு. ஏன்னா அவரு சாதியவாதத்துக்கு ஆதரவாக களத்தில் நின்ற ஒரு நபர். யாரு? பாக்ஷா. சாதியவாதத்திற்கு ஆதரவாக களத்தில் நின்ற நபர், சாதியவாதத்துக்கு ஆதரவாக வாதாடிய ஒரு நபர். அவர் தலைமையில ஒரு ஆணையம் போட்டாங்க அப்படின்னா இந்த ஆணையம் எப்படி நம்பகத்தன்மையாக இருக்கும் என்ற கேள்விக்குறி இருக்கு இல்லையா? நமக்கும் இருக்குது. ஏன்னா இன்னும் நம்ம டீட்டெயிலா சொல்றதா இருந்தா, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணமே இல்லைங்க. நான் பகிரங்கமா பதிவு பண்றேன். அண்ணன் சங்கத்தமிழனுடைய கருத்தோட சேர்த்து என்னுடைய கருத்தையும் சேர்த்து பதிவு பண்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வருவதற்கு துளியளவு கூட எண்ணம் இல்லை. அதான் ஆணையம் அமைச்சிட்டார்லப்பா, அப்புறம் என்னப்பா அப்படின்னு கேக்குறீங்களா? ஏங்க, முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறாரு. அவர் எதிர்கட்சியா இருந்த பொழுது அவர் என்ன பதிவு பண்ணாரு? நான் ஆட்சிக்கு வந்த ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுவேன் சொன்னாரா இல்லையா? ஆனா இன்னைக்கு அவர் ஆளுங்கட்சியா வந்ததுக்கு பின்பாக 2021 வந்து முதலமைச்சரா பதவி ஏற்கிறாரு. ஏறக்குறை 4.25 வருஷம் ஓடி போச்சுங்க. இப்பவும் வந்து நான் வந்து ஆணவ படுகொலை தனிச்சட்டம் இயற்றுவேன், ஆணையம் அமைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எப்படி எங்களை நம்ப சொல்றீங்க? தலைவா, காதலும் பூ சுத்திருக்கா பாருங்க. இல்ல நம்மளாம் சுத்த முடியாது. இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா நாங்க எப்படி நம்ப முடியும்? அது மட்டும் கிடையாது, நான் இன்னும் ஆணித்தனமா கூட சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வர மாட்டாரு, இது வெறும் கண் துடைப்பு நாடகம் தான். அதுக்கு ஆதாரமாக ஒரு சில தரவுகளை சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து கடந்த ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ரவிக்குமார் அவர்கள் போட்ட பதிவு, தரவுகளோட ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவுலையும் மேற்கோள் காட்டுறேன், அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க இது கண் துடைப்பு நாடகம் தான் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கிருவீங்க. அதாவது ரவிக்குமார் அவர்கள் என்ன பதிவு பண்றாரு அப்படின்னா, கடந்த 2012ஆம் வருடம் இந்தியன் லா கமிஷன் இருக்காங்க இல்லையா,
அவங்க என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் கட்சிட்ட ஒரு சில தரவுகளை கொடுக்குறாங்க, ஒரு சட்ட மசோதா கொடுக்குறாங்க. இதை நீங்க வந்து தீர்மானமா போட்டு நீ ஒரு சட்ட வடிவமா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா வந்து கொடுக்குறாங்க. அந்த மசோதா என்னன்னு பார்த்தோம்னா அன்லாஃபுல் அசம்பிளி, அதாவது திருமணங்கள் முடிக்கிறாங்க இல்லையா, சாதி மாதிரி திருமணங்கள் முடிக்கிறது, தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு திருமணங்கள் முடிக்கிறது. சோ இந்த திருமணங்களை மையப்படுத்தி அன்லாஃபுல் அசம்பிளியா கூடுறாங்க இல்லையா. அன்லாஃபுல் அசம்பிளினா சட்ட விரோதமாக கூடுவது. சோ இந்த மாதிரி சட்ட விரோதமாக கூடுவர்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் இந்தியன் லா கமிஷன் கடந்த 2012ஆம் வருடம் ஒரு மசோதா தாக்கல் பண்றாங்க. ஆனா நம்ம காங்கிரஸ் அரசாங்கம் அன்றைய காலகட்டத்துல 2012ஆம் வருடம் காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு இல்லையா, அவங்க வந்து சட்டமா வந்து கொண்டு வரல. அன்னைக்கே அந்த மசோதா விவாதங்கள் பண்ணி ஒரு சட்ட வடிவம் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த அன்லாஃபுல் அசம்பிளியை வந்து தடுத்திருக்கலாம். ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுவதற்கு இந்த ஒரு சட்டம் வந்து ஒரு படி மேல ஒரு உந்துதலா வந்து இருந்திருக்கும், கரெக்டுங்களா? ஆனா செய்யவில்லை. சரி, அப்புறம் 2012 காங்கிரஸ் தான் செய்யல, அடுத்து வந்து பிஜேபி செஞ்சிருக்கலாம்ல, அவங்களும் செய்யவில்லை. சோ இதை ரவிக்குமார் அவர்கள் மேற்கோள் காட்டுகின்றார். அப்ப இந்த மசோதாவை நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம ஸ்டேட்ல கொண்டு வரலாம்ல. அவர் சட்டமன்றத்துல அவங்க ஒரு தனிநபர் மசோதா தாக்கல் பண்ணி அதன் மூலமாக சட்ட வடிவம் நம்ம முதலமைச்சர்களே கொண்டு வரலாமே, அதுக்கு ரைட்ஸ் இருக்கே. ஆனா பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த ஆணையம் என்பது ஒரு கண் துடைப்பு நாடகம் தான். இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணவா, கடந்த 2016ஆம் வருடம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ராம சுப்பிரமணியம் அவர் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு. வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பு. நேரடியாவே ஆணவ படுகொலை தனிச்சட்டம் ஏற்றுங்கப்பான்னு சொல்லி சொல்லும் விதமான ஒரு தீர்ப்பு. அப்போ ஒரு கேஸ் நடந்துருக்கு நீதிமன்றத்துல. அப்ப அரசு தரப்பு என்ன பண்றாங்க, கடந்த 2016ஆம் வருடம் அரசு தரப்பு என்ன பண்றாங்கன்னா ஆணவ படுகொலை எல்லாம் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி பதிவு பண்றாங்க. ஆனா உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி ராம சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பண்றாரு, ஒரு 47 ஆணவ படுகொலைங்க, 47 ஆணவ படுகொலைய தேதி வாரியாக பட்டியலிட்டு இத்தனை ஆணவ படுகொலை நிகழ்ந்திருக்கின்றது, நீங்க நிகழவில்லை என்று சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிடுக்குப்பிடி பிடிச்சாரு ராம சுப்பிரமணியம் அவர்கள். அது மட்டும் கிடையாது, இந்த ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும் சொல்றாரு. அதே வேளையில ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுகின்ற வரைக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கமும் காவல்துறை அதிகாரிகளும் ஒரு 9 கட்டளைகளை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 9 கட்டளை வந்து வெளியிடுறாரு ராம சுப்பிரமணியம் அவர்கள், உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி அவர்கள். ஆனா தமிழ்நாட்டு அரசாங்கம் 2016ஆம் வருடம் அன்னைக்கு அதிமுக அவங்க ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டத்தை கொண்டு வரவில்லை. சரி, அவங்க தாங்க கொண்டு வரல, அவங்க தான் ஒரு சங்கியா மாறி போயிட்டாங்க, சனாதனத்துடைய ஆதரவாளரா மாறி போயிட்டாங்க. அப்போ 2021 நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களே, உங்களை வந்து நம்பிதான் இந்த மக்கள் வாக்களிச்சாங்களே, அதிமுக ஆட்சியில வந்து எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றி தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பிதானாங்க உங்களை வாக்களிச்சாங்க 2021. அதெல்லாம் ஆட்சிக்கு வந்தீங்களாங்க. அப்ப நீங்க இந்த 2016 சட்டத்தை மேற்கோள் காட்டியாவது நீங்கள் சட்டம் இயற்றுவதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கின்றது, ரைட்ஸ் இருக்கின்றது, கடமையும் இருக்கின்றது. ஆனா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டத்தை கொண்டு வரவில்லை. அப்ப இது கண் துடைப்பு நாடகம் இல்லையா? உங்களுடைய பார்வைக்கு விடுறேன். அது மட்டும் கிடையாது, கடந்த 2018 கூட ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்தது கூட உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ஆனா கடந்த 2018 உச்ச நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுகின்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு வழிகாட்டுதலை நான் தாரேன், காவல்துறை அதிகாரிகளும் அரசும் இதனை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிகாட்டுதலை வேற கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கமோ இல்லாட்டி காவல்துறை அதிகாரிகளோ அந்த வழிகாட்டுதலை பின்பற்றினாங்களா, உச்ச நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலை பின்பற்றினாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. ஏன்னா பின்பற்றிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஆணவ படுகொலை வந்து குறைஞ்சிருக்கும் இல்லையா, அவங்க பின்பற்றல. சோ இந்த மாதிரி கடந்த 2018ஆம் வருடம் உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டியாவது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் சட்டம் இயற்றி இருக்க வேண்டும். 2018 என்பது அதிமுக ஆட்சி, அதிமுக தான் ஒரு சங்கி கட்சியா மாறி போயிட்டாங்க. அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி பேசுகின்ற ஒரு கட்சி தானங்க, சாதி ஒழிப்பு பேசக்கூடிய ஒரு கட்சி தானங்க. அப்ப கடந்த 2018ஆம் வருடம் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மையப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் சட்டம் இயற்றி இருக்கலாம், ஆனால் இயற்றவில்லை. கவின் படுகொலை நடந்துச்சு தெரியுமா? அப்ப விசிக நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டிதான் முதலமைச்சர் வந்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்தாரு.
ஆணவ படுகொலைக்கு நீங்களே சட்டம் இயற்றலாமுங்க அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி தான் ஒரு கோரிக்கை மனு கொடுத்தாரு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்ற மாதிரி தெரியவில்லை. ஆனா ஒரு ஆணையம் அமைக்கிறோம் நாங்க, அந்த ஆணையம் கலாய்வுகள் போவாங்க, மக்களை சந்திப்பாங்க, பாதிக்கப்பட்டவங்களை சந்திப்பாங்க, அவங்க கருத்துக்கள் சொல்லுவாங்க, அந்த கருத்துக்களை வச்சு அதுக்கப்புறம் நாங்க சட்டம் இயற்றலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு முடிவு எடுப்போம்ப்பா என்று சொல்வது என்பது கிட்டத்தட்ட ஒரு கண் துடைப்பு நாடகம் தான். அவங்க சட்டம் இயற்றுவதாக இருந்தா இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டலாம். அதற்கு முன்னாடி 2014 கொடுத்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி பேசலாம், சட்டத்தை இயற்றலாம். ஆனா அவங்க சட்டத்தை இயற்றுவதற்கு முன் வரவில்லை என்பதுதான் இதன் மூலமாக தெல்ல தெளிவாக புலப்படுகின்றது. ஸோ அதனாலதான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் இந்த மாதிரி அறிவிப்பு வந்த உடனே ஒரு பதிவை போட்டு இந்த மாதிரிலாம் இருக்குங்க, நீங்க பண்ண நினைச்சா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குத்தி காட்டி விட்டாப்புல. இதான் மேட்ரு. சோ ஆக மொத்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆணையம் என்பது வெறும் கண்துடைப்பு ஆணையம் தான் என்று புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏன்னா இந்த ஆணையத்திற்கென்று ஒரு கால வரையறை கிடையாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கால வரையறை கிடையாது. இத்தனை மாதத்திற்குள்ள இந்த ஆணையம் விசாரிச்சு முடிச்சு அவர் அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி கால வரையறை கிடையாது. ஒருவேளை இந்த ஆணையத்தை நாங்க அமைச்சிடறோம், அதுக்கு பின்பாக ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அந்த ஆணையத்தை நம்ம எங்க போய் நம்ம முட்டுறது? நம்ம போய் ஏற்கனவே பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காக ஒரு ஆணையம் அமைச்சாங்க, யாவதுல இருக்கா? ஆனா அந்த ஆணையம் அறிக்கையை சமர்ப்பித்தாங்களான்னு தெரியல, அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதான்னு தெரியல. இந்த ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் அந்த ஆணையத்தை பத்தி எதுவுமே பேசல. அப்ப இந்த ஆணையங்கள் என்பது வெறும் கண்துடைப்பு நாடகம் தான் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. என்ன கேட்டா இந்த ஆணையத்தெல்லாம் நீங்க அமைக்காம இந்த 2018 கொடுத்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, 2016 வந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, இதை மேற்கோள் காட்டியே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமே தாமாக முன் சட்டம் இயற்றலாம், நினைத்தால் இயற்றலாம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.